விஷுவல் மீடியா, டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் இது போல போக வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் நம் முன்னே சவாலாக நிற்கிறது. ஏன்னா வீட்டு நடு அறைக்குள்ள அனுமன் கதைகளும் மீண்டும் மீண்டும் ராமாயண கதைகளும் மகாபாரதமும் புதிய நடிகைகளை வைத்து மறுபடியும் மகாபாரதமும் ராமாயணமும் என நம்முடைய வீட்டு பெண்கள் மத்தியில் மட்டுமல்ல வெளியே போக முடியாத வயோதிகர்கள் மத்தியிலும் அது ஒரு செல்வாக்கு செலுத்துகிற போக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அந்த விஷுவல் மீடியாவை கொண்டு போகிற இன்னொரு அழுத்தமான அம்சம்தான் குழந்தைகிட்ட கொண்டு போக வேண்டிய இந்த ஓவியம். இன்னைக்கு குழந்தைங்க மத்தியில் கொண்டு போனோம்னா கார்ட்டூன் வந்துருச்சு. வடகலச்சங்களை ராமம் போட்ட கார்ட்டூன், பட்டை போட்ட கார்ட்டூன், பிள்ளையாரோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கார்ட்டூன் ஃபிலிம்ஸ், இதுபோல் ஏராளமாக வேறு வேறு வடிவங்களில் வந்துட்டுருக்கு. இப்போ ஓவியரான எந்நேரமும் கையில் பென்சில் கிடைச்சாலும் சரி, பால் பென் கிடைச்சாலும் சரி, இல்லை கான்சியஸாக வீட்டில் பேப்பரில் கேன்வாஸில் ஓவியங்களை வரைகிற பணியை என்ன சொல்லணும்னா கலைஞர்களை உருவாக்கி இருக்கிற குடும்பம். அடுத்த ஒரு கலைஞர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. எழுத்தாளர்களை ஒரு தாக்கத்தால் செய்ய முடியும் அப்படின்றது வாய்ப்பாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த நூலுடைய ராப்பர் அட்டைப்படமே பார்த்தீங்கன்னா அது ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அட்டைப்படம். மாநிலம் என்ற மகத்தான புரட்சி ஜார் மன்னனை தலைகீழாகவும் லெனினை கேள்வி கேட்பவராகவும் இந்த படம் நம்மளை நோக்கி அது ஒரு செய்தியை சொல்லுது. ஒரு ஓவியனால் சொல்ல முடியும், செய்ய முடியும் என்பதற்கான ஒரு சான்று இந்த ராப்பர். இதுபோல் உள்ள நிறைய படங்களும் படங்கள் குறித்த செய்திகளும் ஏராளமாக இருக்கிறது. கடைசியாக புரட்சி நடந்த உடனே கேட்பார், உங்கள் அறையில் யாராக இருக்கீங்க? நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை. சௌகரியமாக இருக்கா? இல்லை, எல்லாம் சௌகரியமாக இருக்குது. ஏன்னா தொழிலாளர்களுக்கான வாய்ப்பு இருக்குது, உணவு, கல்வி. ஒரு புரட்சி முடிந்த உடனே என்னெல்லாம் சாத்தியப்படும் என்பதை ஒரு ரெண்டு படங்கள் மூலமாக பெரிய செய்தி, அதை 2 படங்கள் மூலமாக சொல்ல முடியும். நிச்சயமாக இதனுடைய இந்த பிரிண்ட்டுக்கான சாஃப்ட் காப்பீஸ் இருக்கும். அது அப்படியே ஸ்லைட்ஸாக அல்லது வீடியோஸாக இன்னொரு வடிவத்திற்கு இதை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி ஒரு ஸ்லைடாகவோ வீடியோவாகவோ நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா, மாற்றினோம்னு சொன்னால் அது இன்னும் குழந்தைங்களை, சிறுவர்களை சென்று சேரக்கூடிய வேலையாக இது இருக்கும். ரசா இந்த புத்தகத்தை டிஜிட்டல் வடிவத்தில் ஸ்லைட்ஸாகவும் வீடியோஸாகவும் மாற்றணும்.